திருப்பூரில் SSI சண்முகவேல் வெட்டி கொல்லப்பட்டதற்கு தற்போது அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று டிஜிபி சங்கர் ஜிவால் உறுதியளித்திருக்கிறார். நேரில் சென்று அவருடைய SSI சண்முகவேல் உடலுக்கு மரியாதை செலுத்திய பிறகு குடும்பத்தினருடன் இந்த உறுதியை அவர் அளித்திருக்கிறார். இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலாஜி. விவரம் என்ன? சங்கர் ஜிவால் என்ன சொன்னார்? தேவப்பிரியன், அதாவது SSI-யாக இருக்கக்கூடிய சண்முகவேல் இன்று படுகொலை செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் காவல்துறையினர் ஒருவர் பணியில் இருக்கும் பொழுது நடைபெற்ற இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவரது உடலானது பிரேத பரிசோதனை முடிவடைந்து தற்பொழுது அவரது வீட்டில், அதாவது உடுமலையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் அனைவரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் இந்த சமயத்தில் காவல்துறையை சேர்ந்த ஏராளமான அதிகாரிகள் நேரில் வந்து அவருக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் நேரடியாக அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் உறவினர்களுக்கு நேரடியாக ஆறுதல் தெரிவித்த அவர் அவரது உறவினரிடம் கூறும்பொழுது இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் எனவும் அதனை பெற்றுத் தருகிறேன் என உறுதியளித்திருந்தார். மேலும் குடும்பத்தினரின் நிலை குறித்தும் அவர்களது குடும்பத்தின் பொருளாதார ரீதியான நிலை உள்ளிட்டவற்றையும் கேட்டறிந்த அவர் தமிழக அரசு நிவாரணம் அறிவித்திருக்கிறது, எனவே கவலைப்பட தேவையில்லை, மேற்கொள்ளைய உதவிகள் என்ன தேவை என்பதை கேளுங்கள் என்பது என பல்வேறு விஷயங்களை தற்பொழுது அவர்களது குடும்பத்தினரிடம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவரது உடலானது அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி பாலாஜி.